தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்க அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு டெண்டர் விடுத்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. மின்துறை தொழிலாளர்கள் போராட்டக் குழுவினை ஏற்படுத்தி ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் மின்துறை தனியார் மயமாக்க விடப்பட்ட டெண்டரை திறக்கக்கூடாது என்று 16/11/2022 அன்று உத்தரவிடப்பட்டது. எனவே அந்த டெண்டர் திறக்கப்படாமல் இதுவரை 26 முறை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குஜராத்தில் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என்ற பெயரில் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவியது. இது புதுச்சேரியில் மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதானிக்கு மின்துறை விற்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. இதனை மறுத்த அமைச்சர் நமச்சிவாயம் கூறியதாவது: புதுச்சேரி மின்துறையானது அதானி குழுமத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளது. புதுச்சேரி மாநில அரசை பொறுத்தவரை இதுவரையிலும் மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரவில்லை. தனியாருக்கு மின்துறை கொடுக்கப்படவில்லை என்பதை திட்டவட்டமாக மக்களுக்கும் மின்துறை ஊழியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு முன்பு கொள்கை முடிவு காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கப்பட வேண்டும் என்ற நிலைமை இருந்தது. அப்பொழுது மின்துறை ஊழியர்கள், அரசியல் கட்சிகள், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் மின்துறை தனியார் மயமாக்க விடமாட்டோம் என எதிர்ப்பு தெரிவித்தனர். பின் முதல்வர் தலைமையில் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள், எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் 51% அரசும் 49% பங்குகளை தனியாருக்கும் விற்கலாம் என முடிவெடுக்கப்பட்டது. இருப்பினும் தொழிற்சங்கத்தினர் நீதிமன்றத்தை அணுகி மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என வழக்கு தொடுத்துள்ளனர். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அரசு எந்தவொரு நிறுவனத்திற்கும் எந்தவொரு தனியாருக்கும் மின்துறையை கொடுக்கவில்லை. மின்துறை முழுவதுமாக புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருந்து வருகிறது. இதுபோன்ற தவறான செய்திகளை வைத்து பொதுமக்களும் மின்துறை ஊழியர்களும் எதிர்வினையாற்ற வேண்டாம். அதானி குழுமம் அதானி எனர்ஜி சொல்யூஷன் என்ற பெயரில் புதுச்சேரி மின்துறையை கைப்பற்றியதாக கூறியிருந்தால் அதன் மீது சட்டத்துறையுடன் கலந்து பேசி சட்ட ரீதியான என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக எடுக்கப்படும். தற்போது அரசு 73 இளநிலை பொறியாளர்களை புதியதாக தேர்வு செய்து நியமித்துள்ளது. 177 கட்டுமான உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு மிக விரைவில் நோட்டீஸ் வெளியிட உள்ளோம். தனியார் மயமாக்கும் சூழல் இருக்கிறது என்றால் எதற்காக புதியதாக ஆட்கள் சேர்க்கும் பணியினை செய்ய போகிறோம்? பலருக்கு பதவி உயர்வு கொடுத்துள்ளோம். அப்படி இருக்கும் போது அரசு எதற்கு இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். புதுச்சேரி மின்துறையானது ஏதோ அதானி எலக்ட்ரிசிட்டி குழுமத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக ஒரு சில செய்திகள் இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தியாக வந்தது. நம்முடைய புதுவை மாநில அரசை பொறுத்த வரையிலே இதுவரையிலும் நம்முடைய மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரவில்லை. யாருக்கும் தனியாருக்கு நம்முடைய மின்துறையை கொடுக்கப்படவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக புதுவை மாநில மக்களுக்கும் மின்துறை ஊழியர்களுக்கும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு முன்பாக ஒரு கொள்கை முடிவின் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலைமை இருந்தது. அப்பொழுது மின்துறை ஊழியர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் புதுவை மாநிலத்தில் தனியார் மயம்
மின்துறையை ஆக்குவது என்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தலைமையிலே அவருடைய அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள், எதிர்க்கட்சியுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே 51-49 51% புதுவை அரசும் 49% தனியாருக்கும் அதனுடைய பங்குகளை விற்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். இருந்தாலும் தொழிற்சங்கங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை அணுகி புதுவை மாநில மின்துறையை தனியார்மயமாக்க கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு இன்றளவிலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் புதுவை மாநில அரசு எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த ஒரு தனியாருக்கும் மின்துறையானது கொடுக்கப்படவில்லை. இது முழுவதுமாக புதுவை மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே மின்துறையானது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. பத்திரிகையிலே இதை போன்ற ஒரு சில செய்திகளை, தவறான செய்திகளை வைத்து பொதுமக்களும் மின்துறை ஊழியர்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது ஒரு கம்பெனி அவங்க ஒரு தொழில் பண்றதுக்கு அவங்க ஒரு எந்த நேம் வேணா எப்படி வேணா அவங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணாங்கன்றதால நீ புதுச்சேரி மின்துறையை தனியார்மயமாக்கிட்டாங்கன்னு சொல்றது எந்த விதத்துல சரி? அவங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அவங்க வேற வேற ஆக்டிவிட்டிஸ் அது மூலியமா பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட் கூட பண்ண முடியும். இப்போ நிறைய சோலார் எனர்ஜி மற்ற எனர்ஜிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனி பண்றாங்க. அது மாதிரி ஏதாவது பண்றதுக்கு கூட அவங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். பட் அந்த வச்சுட்டு கூட இவங்க ஒரு மின்துறையே, பாண்டிச்சேரியுடைய அரசாங்க மின்துறையே தனியார்மயம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது அபத்தமானது. அரசாங்கம் அதற்கான எந்த இதுவுமே பண்ணாத அவங்க விஷயத்துக்கு அவங்களா எப்படி எடுத்துக்க முடியுமா என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி பண்ணிருக்காங்க. இல்ல அதாவது பாண்டிச்சேரி டிவிஷனா இருக்கலாம். அது சார் நான் தான் சொல்றேனே, அரசாங்கம் அது மாதிரி ஒரு இதுவே பண்ணாத போது அவங்க எப்படி அதை பண்ண முடியும்? அது மாதிரி பண்ண முடியாது, லீகலா பண்ண முடியாது. அது இல்ல, கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிக்க தான் போறோம். இன்னைக்கு நீங்க பத்திரிகையில் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் இது பண்ணிருக்கோம். நம்முடைய அரசாங்கம் இந்த அளவுல எந்த டெண்டரும் வைக்கல. டெண்டரே வைக்காத போது எப்படி சார் ஒருத்தர் எடுக்க முடியும்? தனியாருக்கு போக முடியும்? இல்ல, ஓபன் பண்ணாமன்னு கிடையாது. ரெண்டாவது நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு, கோர்ட் நிலுவையில் இருக்கு. இன்னும் இது வரைக்கும் சார் கோர்ட் வழக்குல இருக்கிறதால அதை நாம எதுவுமே பண்ண முடியாம இருக்கு. காரைக்கால் திருநள்ளாறு பேரளம் இடையே 23 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த 1951ஆம் ஆண்டு மீட்டர் கேஜ் ரயில் பாதை அமைத்து ரயில் சேவை துவங்கப்பட்டது. பின் கடந்த 1986ஆம் ஆண்டு இப்பாதையை அகலப்பாதையாக மாற்றும் பணிக்காக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இப்பணி நீண்ட இழுபறிக்கு பின் முடிந்து கடந்த மே 23ஆம் தேதி சோதனை ஓட்டம் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து சரக்கு ரயில் மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது. பயணிகள் ரயில் இயக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில்
40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் வரும் 8ஆம் தேதி வரை வேளாங்கண்ணி திருவிழாவிற்காக விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, பேரளம், திருநள்ளாறு, காரைக்கால் வழியாக வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் சேவை இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்ட இந்த விழாக்கால சிறப்பு ரயில் மதியம் 12:45 மணிக்கு திருநள்ளாறு ரயில் நிலையத்திற்கு வந்தது. ரயிலை சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் சிவா மலர் தூவியும் பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி வரவேற்றனர். பின்னர் ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்த சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன் இருவரும் அதே ரயிலில் காரைக்கால் வரை பயணம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை குபேர் நகர் 7வது குறுக்கு தெருவில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் சார்பில் ஸ்ரீ செல்வ விநாயகர் சிலை வைத்து விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு தீபாராதனை செய்து சாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு ஆனந்தமான வழிபாடு செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை குபேர் நகர் 7வது குறுக்கு தெருவை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். முன்னாள் பெண் அமைச்சருக்கு அரசியல் வட்டாரத்தில் டார்ச்சர். முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா பரபரப்பு வீடியோ வெளியீடு. பொதுவா அரசியலுக்கு வந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க அப்பா அரசியல்ல இருந்தாங்க, ஸோ அதை வச்சு வந்தாங்க அப்படின்னு. அப்பா அரசியல்ல இருந்தாங்க, அரசியல் பிடிச்சிருந்துச்சு, அதனால அரசியலுக்கு வந்தோம். அதெல்லாம் தாண்டி மக்களுக்கும் நம்மள பிடிக்கணும். அப்ப பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்யணும். அப்ப மட்டும்தான் மக்கள் ஏத்துப்பாங்க. ஸோ யாராலையும் எந்த பின்புலத்தாலையும்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும்ல அரசியல் வர முடியாது. நம்ம ஒரு கட்சியில இருந்தோம், அந்த கட்சி தலைமை கட்டுப்பட்டு இருந்தோம், அதனால நம்ம மக்களாலையும் அங்கீகரிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வேற. எதுக்கு இந்த வீடியோ பதிவு அப்படின்னா, ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு சம்மன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சம்மன் ஒண்ணுமே கிடையாது. அதாவது அந்த கட் அவுட் வச்சதுக்கு இவங்கெல்லாம் காரணம் சொல்லணும் அப்படின்னு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி, எஸ்எஸ்பி, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சொல்லணும். கடைசியா கொம்யூன் பஞ்சாயத்து கமிஷனர், முனிசிபல் கமிஷனர், அவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. கடைசியா ஒரு ஆள் இருக்கு. யாருன்னா, என்னோட படம் என்னோட கட் அவுட்ல இருந்ததுனால அவங்களும் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட், அவங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. சரி, நம்ம யார் அதை அனுப்பியிருப்பாங்கன்னு நம்ம பாக்குறப்போ எனக்கு ஐ வாஸ் ஷாக்ட். அவங்க ஒரு நார்மலான பர்சன், பாவம். அவங்க கிட்ட ஃபேமிலி நடத்துறதுக்கு கூட பெருசா கஷ்டப்படுற ஒருத்தவங்க. ஒரு ஹைகோர்ட் போறதுன்னா எவ்வளோ செலவாகும், ஒரு வக்கீல் வைக்கிறதுனா எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் தாண்டி பண்ற அளவுக்கு இல்லாத ஒரு மனுஷன் ஏன் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு விசாரிக்கிறப்போதான் தெரியுது என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு நம்ம மினிஸ்டரா இருக்கிறப்போ அவ்வளோ பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு, அப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், நம்ம பாட்டுக்கு தொகுதியில நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி வரோம். ஆனா நம்ம ஒதுங்கினதுக்கு அப்புறமும் ஒரு சுயநலமா அந்த கன்னிங்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்குன்னா ஒருத்தர் கண்ட்ரோல்ல நம்ம வர முடியல அப்படின்னா ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன், பயங்கர ஒரு டார்ச்சருக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. நம்மளை டார்ச்சர் பண்ணா நம்ம அரசியல்வாதி, அரசியலுக்கு வரும்போதே நம்ம எல்லாத்தையுமே
மறந்து வச்சுட்டு தான் வரோம். குடும்பமா இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தாண்டி பொலிட்டீஷியனா பப்ளிக்கு வெளியில வந்துட்டோங்கும் போது எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து ரெடியா இருக்கணும். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது. அது மெயினான விஷயம். ஏன்னா நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கிறோங்கிறத தாண்டி நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள ப்ரொடெக்டிவா பார்த்துக்கணும். ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அதுதான் ஒரு நல்ல எண்ணங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மினிஸ்டரா இருந்தப்ப நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் தந்தாங்க, அதெல்லாம் வந்து நம்ம எதையுமே வெளிக்காட்டிக்காம ரொம்ப நாசுக்கா வெளில வந்துட்டோம். இன்னைக்கும் அந்த அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா நம்மள அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. நான் யாருன்னு பேர்லாம் சொல்ல விரும்பல, எல்லாரையும்லாம் சொல்ல முடியாது, எல்லாரும் தேர் வெரி ஜெம், நம்ம எல்லாரையும் தப்பா சொல்லிட முடியாது. நான் சொல்றது ஒரு ஆளு 2 ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் அதாவது இதனால ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சல், அதாவது நம்மள டார்ச்சர் பண்றாங்களாமா, அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வருத்தமான விஷயம்னா, இதுல ஒரு எதுவுமே தெரியாத ஒரு பப்ளிக் அவங்கள வந்து பாவம் கஷ்டப்படுற ஒருத்தங்களை தேவையில்லாம இதுக்குள்ள கொண்டு வரீங்க. இப்ப நம்ம அரசியலையும் தாண்டி நார்மலா இருக்கிறதுனால பரவாயில்ல, நம்ம அவங்க சைட்ல இருந்து யோசிக்கிறோம். சரி, தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட், அவங்களால பண்ணப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரு கோர்ட்டுக்கு வச்சு எவ்வளவு வேலை, ஒரு அமைச்சரா இருந்தா எவ்வளவு வேலை இருக்கும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு, நம்மளுக்கு ஓட்டு போட்டு ஜனங்களை மறந்துட்டு, ஓகே நம்மள்ட்ட எல்லாரும் கண்ட்ரோல்டா இருக்கணும், நம்ம பேச்ச மதிக்கலைன்னா அவங்கள எவ்வளோ டார்ச்சர் வேணாலும் பண்ணலாம். அவங்க எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம டார்ச்சர் பண்ணணும். எனக்கு தெரியல இது இன்னொரு எம்எல்ஏவா ஒரு ஜென்ஸா இருந்தா அதை பண்ணுவாங்களான்னு. பட் நம்மளா இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்றது, தேவையில்லாம கேஸ் போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தம் தரக்கூடிய ஒரு நாகரிகமான அரசியலாவே இது இல்லை. நான் அப்பதான் யோசிச்சேன், ஒரு காமன் மேனுக்கெல்லாம் என்ன மாதிரி நடக்கும். நம்ம ஒரு எம்எல்ஏவா இருக்கோம், ஒரு எக்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கோம், ஒரு மினிஸ்டரோட பொண்ணா இருந்திருக்கோம், நமக்கே இவ்வளோ பிரச்சனைனா அப்ப அவங்க எல்லாம் எவ்வளோ மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தான் சர்வே ஆயிட்டு இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எவ்வளோ என்ன பண்ணாலும் என்ன பெருசாலாம் பாதிக்காது. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிறைய கஷ்டப்பட்டாச்சு, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் அரசியலுக்கு வரோம். இங்க ஒன்னே ஒண்ணுதான், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஒன்னா சாதிக்க முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது, அதை பண்ணணும். அதை விட இப்போ வரைக்கும் உங்க பேரை நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம், நீங்க எவ்வளவு நான் மினிஸ்டரா இருந்தப்போ என்ன டார்ச்சர் பண்ணீங்க, இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோட சிஎம் மட்டும்தான். என்னோட அப்பா ஸ்தானத்துல இருக்க சிஎம், அவருக்காக மட்டும்தான் நான் யார் பேரையும் சொல்லாம இருக்கேன். அவருதான் உன்னுடைய எலெக்ஷன் வேலையை மட்டும் போய் பாரு, நீ மத்ததை எதையுமே காதுல வாங்காதுன்னு. ஆனா திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்க டிஸ்டர்ப் பண்றது எனக்கு தெரியுதுன்னாவது உங்களுக்கு தெரியணும்ல. எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் தெரியாதுன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் தயவு செய்து ஒரு என்னை டார்ச்சர் பண்றதெல்லாம் விட்டுட்டு போய் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா ஜனங்க, அவங்களுக்கு வேலை பாருங்க, அவங்களுக்காக உழைங்க. அவங்கதான் நம்ம முதலாளி. நம்மளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா ஜனங்க, அவங்கதான் நம்ம முதலாளி. நம்ம முதலாளிங்களுக்கு நம்ம ஒழுங்கா வேலை பார்த்து கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் நடத்தும் தட்டச்சு தேர்வு பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதம் என ஆண்டிற்கு 2 தேர்வுகள் நடத்துகின்றனர். இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சுமார் 2.5 லட்சம் மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரியில் மட்டும் 3 தேர்வு மையங்களில் இந்த தட்டச்சு தேர்வுகள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் லாஸ்பேட்டை, பாண்டிச்சேரி கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் புதுவை, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பாலிடெக்னிக் கல்லூரி மதகடிப்பட்டு, புதுச்சேரி ஆகிய 3 மையங்களில் சுமார் 6000 மாணவ மாணவியர்கள் பங்கேற்கின்றனர். இந்த அரசு தட்டச்சு தேர்வில் இளநிலை, முதுநிலை மற்றும் புதுமுக இளநிலை மற்றும் தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளிலும் தட்டச்சு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை சாரதி நகர் பகுதியில் அமைந்துள்ள அரச மரத்து விநாயகர் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகி சண்முகம் செய்திருந்தார். பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் விலங்கு நலம் சம்பந்தமான கருத்தரங்கு மற்றும் இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அமைப்பின் தலைவரும் தேசிய விலங்கு நல அமைப்பின் பிரதிநிதியுமான அசோக்ராஜ் மனித விலங்கு உறவு பற்றியும், புதுவை பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு துறையின் உதவி பேராசிரியர் சுடலை விலங்கு மற்றும் நெகிழி அதன் பாதிப்பு குறித்து விளக்கினார். ப்ளூ கிராஸ் அமைப்பின் சமரன் விலங்கு உரிமை மற்றும் நலன் குறித்து கலந்துரையாடினார். ப்ளூபெல் அமைப்பின் தலைவர் மருத்துவ சக்தி கலந்து கொண்டு செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தினார். மேடைக்கு முதல் ஆளாக வந்து தடுப்பூசி போட்டுக்கொண்ட தெருவோர செல்லப்பிராணி அனைவரின் கவனத்தையும் பாராட்டையும் பெற்றது. வீடில்லா தெருவோர செல்ல பிராணியாக இருந்தாலும் தனக்கு உணவளித்து பராமரிப்பவரின் அன்புக்கு கட்டுப்பட்டு மேடை ஏறி தானாக வந்து அமைதியாக உட்கார்ந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தெருவோர செல்லப்பிராணி அச்சுறுத்தல் என்று சொல்பவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர். மேலும் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் சார்பாக கல்லூரிக்கு விலங்குகளின் குடிநீர் தொட்டி வழங்கப்பட்டது. மாணவர்களின் விலங்கு நலன் சம்பந்தமான விளக்க ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. சிறப்பாக காட்சிப்படுத்திய ஓவியத்திற்கு பரிசும் வழங்கப்பட்டது. நிகழ்வை பாரதிதாசன் கல்லூரியின் விலங்கு நல குழுவும் NSS அமைப்பும் நடத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சாலை நேரு நகர் பகுதியில் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் 25ஆம் ஆண்டாக விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்தின மனோகர் ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை தரிசனம் செய்தனர். மேலும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்ற விளக்கு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி விளக்கேற்றி துவக்கி வைத்தார். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான ஏற்பாடுகளை நேரு நகர் இளைஞர்கள் செய்திருந்தனர். அப்படி நீங்களே திரும்பி பாருங்க. யங் இந்தியன்ஸ் புதுச்சேரி மற்றும் பாரதிதாசன் அரசினர் கலைக்கல்லூரியுடன் இணைந்து தேசிய ஆரோக்கிய வாரத்தை முன்னிட்டு பல்வேறு சமூக நல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக போதைப்பொருள் தவிர்ப்பை வலியுறுத்தும் நோக்கில் பாரதிதாசன் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் விழிப்புணர்வு பலகை ஒன்று அமைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாணவிகள் தங்களது போதைப்பொருள் எதிர்ப்பு கருத்துக்களை பலகையில் பதிவு செய்தனர். அந்த பலகை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு போதைப் பொருளால் ஏற்படும் ஆபத்துக்கள், உடல் மற்றும் மனநலத்திற்கான பாதிப்புகள், சமூகத்தில் உருவாகும் கேடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இவ்விழாவின் மூலம் மாணவிகளின் படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பு வெளிப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாரதிதாசன் அரசினர் கலைக்கல்லூரி முதல்வர் வீரமோகன், தொழில் முனைவோர் மேம்பாட்டு குழு தலைவர் விஜயலட்சுமி, போதைப்பொருள் தடுப்பு குழு தலைவர் சுபஸ்ரீ மற்றும் யங் இந்தியன்ஸ் சேர்மன் ரகுநந்தன் கணபதி மற்றும் ஆல்டோ சேவியர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
புதுச்சேரி அரசு தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையமும் இணைந்து திட்ட மருத்துவ அதிகாரி வர்ஷினி அறிவுறுத்தலின்படி 40வது கண்தான இருவார விழாவை முன்னிட்டு ஜவஹர் நவோதயா பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் கண்தானம் தொடர்பான காணொலி தொகுப்பு நிகழ்ச்சியின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அலுவலக இயக்குநர் வர்ஷினி, கண் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா, காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப்குமார் தலைமை தாங்கி கண்தானத்தை பற்றி மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் கண்ணதாசன், துணை முதல்வர் சில்வன்ஸ், செவிலியர் செல்வராணி ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கண் பரிசோதகர் மலர்விழி, சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன், ஆஷா ஊழியர்கள் அனிதா, ஜெயசீலி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு கண்தான படிவங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி 100 அடி சாலையில் இயங்கி வரும் ஹாசன் ஹோண்டா ஷோரூமின் 23ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஹோண்டா நிறுவனத்தின் 2 புதிய மோட்டார் சைக்கிள்களான ஹோண்டா ஷைன் 100cc, ஹோண்டா ஷர்னட் 121cc 2 பைக்குகள் அறிமுக விழா ஷோரூம் வளாகத்தில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு 2 மோட்டார் சைக்கிள்கள் அறிமுகம் செய்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்து கூறுகையில், இந்நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதற்கும் 23வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதற்கும் காரணமான வாடிக்கையாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். விழாவில் வாடிக்கையாளர்கள், நிதி நிறுவன மேலாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஹாசன் ஹோண்டா பொது மேலாளர் ஸ்ரீதர் செய்திருந்தார். கிட்டவண்ணா பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து வரம்பு மீறி விமர்சிக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் பாஜக இளைஞரணி சார்பில் ராகுல் காந்தியை கண்டித்து காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வருண் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பாஜகவினர் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுப்பு கட்டமைத்து தடுக்கவே காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து ராகுல் காந்தியின் படத்தை தூக்கி எறிந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். போராட்டத்தில் புதுச்சேரி மாநில பிஜேபி துறை தலைவர் ரத்னவேல், பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, பட்டியல் அணி மாநில தலைவர் காத்தவராயன், இந்து ஆலயம் ஆன்மீக பிரிவு தலைவர் சாய் சுதாகர் உள்ளிட்ட மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பகுதிதோறும் விநாயகர் சிலைகள் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு நகர்வலம் நடைபெற்றது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி செயலாளர் ராஜுபாய் விநாயகர் நகர்வலத்தில் பங்கேற்று வெளியூர்களிலிருந்து வந்த ட்ரம்ஸ் கலைஞர்களுக்கு இரவு உணவும் தண்ணீரும் வழங்கி மக்களின் பாராட்டை பெற்றார்.
யாரும் சாப்பிடாமல் வீடு திரும்பக்கூடாது என அன்புடன் அறிவுறுத்திய அவர் சமூக சேவையால் பொதுமக்களின் மனங்களை கவர்ந்தார். ராஜுபாய் இதுவரை 750க்கும் மேற்பட்டவர்களுக்கு ரத்த தானம் செய்ய உதவி செய்திருப்பதோடு எளிமையான பண்புடன் மக்களுக்கு எந்நேரமும் துணையாக இருந்து வருவதால் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் வலுவான ஆதரவை பெற்று வருகிறார். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் உள்ளாட்சித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன் 5வது நாளாக ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் திடீரென புதுச்சேரி நகராட்சியில் உள்ள இயக்குநர் அலுவலகத்தை ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டக்குழு கன்வீனர் வேளாங்கண்ணிதாசன் தலைமையில் ஆனந்த கணபதி, கலியபெருமாள், சகாயராஜ், மன்னாதான், முருகையன் ஆகியோர் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு ஏற்படாததால் நாளை மறுநாள் முதல் வழக்கம் போல் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். உள்ளாட்சித்துறை இயக்குநரை ஊழியர்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் தாலுகா மதலப்பட்டு, மதுரா ரங்காரெட்டிப்பாளையம் ஸ்ரீ பழஞ்சொற்று ஐனாரப்பன், ஸ்ரீ தண்டு மாரியம்மன், ஸ்ரீ சக்திவேல் முருகன், ஸ்ரீ சப்த கன்னிமார் புதிய ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் தேவதா அனுஞை, கும்ப அலங்காரம், கோபூஜை, தனபூஜை, முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் கால, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை ஆகியன நடைபெற்றது. தீபாராதனை, யாத்ராதானம், கடம் புறப்பாடு, ஸ்ரீ பழஞ்சொற்று ஐனாரப்பன் ஆலய மற்றும் பரிவார சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமும், சக்திவேல் பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேகமும், ஸ்ரீ தீப்பாஞ்சான் குளக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னிமார் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் தண்டுமாரியம்மன் கோபுர விமான கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர்களுக்கு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ பழஞ்சொற்று ஐனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணை செயலாளர் மணிரத்னம் மற்றும் சமூக சேவகர் முனைவர் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பில் பொன்னாடை போர்த்தி பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ரங்கரெட்டிப்பாளையம் கிராம பொதுமக்கள், குலதெய்வக்காரர்கள் மற்றும் அனுக்கிரகா குடியிருப்பு வாசிகள் செய்திருந்தனர். விழுப்புரம், மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் பல்வேறு வடிவங்களில் ஆன விநாயகர் சிலைகள் வைத்து அப்பகுதி பொதுமக்கள் பிரதிஷ்டை செய்தனர். இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா முடிந்து 3வது நாள் மற்றும் 5வது நாட்களில் கிராமங்களில் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று கடல், ஆறு, ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா முடிந்து 3வது நாள் என்பதால் மரக்காணம் மற்றும் பல்வேறு கிராமங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை அப்பகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு தாரை தப்பட்டை முழங்க குத்தாட்ட நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக வந்து மரக்காணம் பகுதியில் உள்ள எக்கியார் குப்பம், கைப்பனி குப்பம், அனுமந்தை, கூனிமேடு குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மீனவர் பகுதிகளில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புகளுடன் அப்பகுதி மீனவர்களின் உதவியுடன் விநாயகர் சிலைகளை ஃபைபர் படகுகளில் எடுத்து சென்று கடலில் கரைத்தனர். வெள்ளிக்கிழமை என்பதால் குறைவான அளவிலான விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வந்து கடலில் கரைத்தனர். ஆனால் வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவில் விநாயகர் சிலைகளை எடுத்து வந்து கடலில் கரைக்க கூடும் என காவல்துறையினர் கூறுகின்றனர். இன்று மரக்காணம் பகுதியில் உள்ள கடற்கரை கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளது.
மரக்காணம் அருகே KN பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ளது கங்கையம்மன் கோவில். இக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் பார்சாகி வார்த்தல் விழா நடைபெறுவது வழக்கம். இதேபோல் கடந்த வாரம் கோவிலுக்கு பார்சாகி வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியில் KN பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் தங்களின் காணிக்கையாக உண்டியலில் பணம் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் இந்த உண்டியல் பணத்தை எடுப்பதற்காக அப்பகுதி முக்கியஸ்தர்கள் கோவிலுக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது கோவில் எதிரில் இருந்த உண்டியல் மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் 50,000க்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியான அப்பகுதி பொதுமக்கள் கோவில் அருகில் இருந்த CCTV கேமரா பதிவை ஆய்வு செய்துள்ளனர். அப்பொழுது 2 மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு கையில் வீச்சரிவாளுடன் வந்து உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்ற காட்சி பதிவாகியுள்ளது. இதனால் CCTV காட்சி பதிவுகளுடன் KN பாளைய கிராம பொதுமக்கள் மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இந்த புகார் மீது மரக்காணம் காவல்துறையினர் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வேல்முருகன் பிறந்தநாள் விழா கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதி நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் தோனி வாரியர்ஸ் நடத்தும் 2ஆம் கிரிக்கெட் திருவிழா லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டி ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் முதல் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 20,000 மற்றும் கோப்பையும், 2ஆம் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 15,000 மற்றும் கோப்பையும், 3ஆம் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 10,000 4ஆம் பரிசு பெறும் அணிக்கு ரூபாய் 5,000 வழங்கப்பட உள்ளது. மேலும் ஒவ்வொரு போட்டியிலும் விளையாடும் வீரர்களுக்கு ஆட்ட நாயகன் விருது மற்றும் தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடியவர்களுக்கு தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் மற்றும் தோனி வாரியர்ஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து பட்டாசு வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் OBC அணி மாநில பொருளாளர் மதன் ஏற்பாட்டில் 41ஆம் ஆண்டு இந்து முன்னணி நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டு விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர்கள் ராஜன், நாகம்மாள், பிரச்சார பிரிவு மாநில அமைப்பாளர் நடிகர் பாண்டி ரவி, இளைஞர் அணி முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கணபதி, உழவர்கரை மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி, தொகுதி முன்னாள் தலைவர் தனசேகரன், OBC அணி மாவட்ட நிர்வாகி கொளஞ்சியப்பன், தொகுதி துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், உழவர்கரை மாவட்ட ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளர் பழனிவேல், கிளை தலைவர்கள் முருகன், கணேஷ் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வாங்கி வந்துரு இன்னைக்கு
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.